ஸோ ஃபைலுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுற ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஸோ இதுவும் வந்து நீங்கள் குளோபல் எக்ஸாம் எழுதும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த டைமை அந்த ஆப்ஷனை தேடுறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மைனஸ் மார்க் உண்டு. அதே மாதிரி ஆப்ஷனை நீங்கள் தெரியாமல் வேறு ஏதாவது ஒவ்வொரு கிளிக் பண்ணுறதுக்கும் மைனஸ் மார்க் உண்டு. ஸோ கரெக்டாக அந்த ஆப்ஷனை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 1000 மார்க்கு கம்ப்ளீட்டாக வரும். ஸோ ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு 1000 மார்க். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் கொஸ்டினுக்குமே அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்ட் ஆப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, நான் என் கூட ஒர்க் பண்ணுறீங்களா? என் கூட ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ முதல்ல இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்கா, இதுதான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு காட்டுற மாதிரியே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கா? இல்லை. என்ன காட்டுது? ஸோ உங்களுக்கு உங்களோட ஷீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த ப்ரொடெக்ஷனும் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்டில் ஒர்க் புக்கையும் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஒரு சிங்கிள் செல்லை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதோடைய ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியும், ப்ரொடெக்ஷன் எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம், அந்த மெத்தட் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி. ஸோ ஆல்வேஸ் ஓப்பன் ரீட் ஒன்லி அப்படின்னா எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த புக்கையோ ஷீட்டையோ யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணி அதில் உள்ள டேட்டாவை பார்க்க முடியும், ஆனால் அதில் உள்ள டீட்டெயிலை எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது அதுதான். ஸோ ப்ரொடெக்ட் ஒர்க் புக் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஆல்வேஸ் ரீட் ஒன்லி, ஓப்பன் ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இப்போ இங்கே நம்ம என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே டிஸ்பிளே ஆகும். டு ப்ரிவெண்ட் ஆக்சிடென்டல் சேஞ்சஸ். ஸோ நீங்கள் தெரியாமல் ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த புக்கை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீட் ஒன்லி அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த புக்கை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப அந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரீட் ஒன்லி அப்படிங்கிற நேமில் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வருது. உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the author would like to open read only. ஸோ இங்கே வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ நீங்கள் இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ ரீட் ஒன்லியாக ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரீட் ஒன்லி ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் டைப் பண்ண முடியுது. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சேவ் ஆகாது. ஓகேவா? ஸோ டைப் பண்ண முடியும், ஆனால் அந்த ஃபைலை மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப சேவ் பண்ணுங்க, ஏதாவது மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் எனேபிளில் இருக்காது. முடிச்சாச்சா? அதை நீங்கள் அதே ஃபைலை சேவ் பண்ண முடியாது. நீங்கள் இதே ஃபைலை நீங்கள் அப்படியே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஆனால் இந்த ஃபைலை வேறு ஒரு நேமில் நீங்கள் சேவ் பண்ண முடியும், வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ண முடியும்.
ஸோ இப்போ நான் சேவஸ் கொடுத்து அதே ஃபைலை நான் வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணலாம். ஸோ வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணதான் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ சேவ் ஃபைலை நீங்கள் அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் மெத்தடில் ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதோடைய காப்பியை வேணால் எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் இதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மெயிலில் ஒரு டேட்டாவை அனுப்புகிறீங்க யாருக்காவது. ஸோ மெயிலில் அனுப்பும்போது ஸோ நீங்கள் கரெக்டான ஃபைல் தான் அனுப்பியிருக்கீங்களா, ஸோ நீங்கள் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இதை மாதிரி நம்ம ரீட் ஒன்லி ஃபைலாக அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அனுப்பிக்கலாம். ஸோ இடையில யாரும் அதை பார்த்துட்டு அதை மாடிஃபை பண்ணி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஓகேவா? இது இன்னொரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. சேம் இதே மாதிரி ப்ரொடெக்டட் வியூன்னு இன்னொரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இது முடிச்சாச்சா? பண்ணி பார்த்துட்டீங்களா?